உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். அதாவது நேற்று ஒரு பதிவு போட்டிருந்தேன். அதாவது பிஎல்பி ஃபைல் வந்து நம்ம பிஎஸ்டி மாதிரி யூஸ் படுத்தலாம் அப்படின்ற ஃபைல். அது ஒரு சில பேருக்கு எடுக்குதுன்றாங்க, ஒரு சில பேருக்கு எனக்கு எப்படின்னு தெரிலன்றாங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதில் போன வீடியோவில் முழு விளக்கத்தோடு அழிச்சிருக்கேன். இருந்தாலும் உங்களுக்கு இன்னொரு பதிவு விடுறேன். நீங்கள் சும்மா கூட உங்கள் டெக்ஸ்ட்டில் கூட நீங்கள் உங்களுக்கு ஃபஸ்ட்டு மை ப்ராஜெக்ட்னு வராதுக்கு இருங்க ஃப்ரெண்ட்ஸ், வந்து நான் என்னோடய பேர் அடிச்சுக்கிறேன், கேஸ்ன்னு அடிச்சுக்கிறேன். சாரி, கேஸ்ன்னு அடித்தேன். நான் இந்த மாதிரி சும்மாவே இருக்கணுமே. இங்கே சேவ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா சேவ் அஸ் ப்ராஜெக்ட்னே ஃபஸ்ட்டு வரும். சேவ் அஸ் இமேஜ். நீங்கள் ப்ராஜெக்டை கிளிக் பண்ணி இங்கே நம்ம கேஸ்னே அடிச்சுக்கோங்களேன். அடித்தாச்சுன்னா இந்த 3 டாட் புள்ளியை கிளிக் பண்ணி ஓப்பன் பிஎல்பி ஃபைல்னு இருக்கும் பாருங்கள். கிளிக் பண்ணி பாருங்கள், இது வந்திருக்கும். புரியுதுங்களா? அப்போ இங்கே மை ப்ராஜெக்ட்னு வந்துடும். இன்றைக்கி ஒரு ஃபைல் கொடுத்துருக்கேன். அந்த ஃபைலை வந்து நம்ம எப்படி எக்ஸ்ட்ராக்டர் பண்ணுறது. ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து மை ப்ராஜெக்ட்னு வந்துருச்சு, ஆனால் அதை எக்ஸ்ட்ராக்டர் பண்ணி லோடு பண்ண தரல அப்படின்ற ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கான இப்போ உங்களோட ஃபைல் மேனேஜரை நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து நான் இப்போ உங்களுக்கு ட்ரையல் காமிக்கிறதுக்காக Pixellapல போய் மை ப்ராஜெக்டில் எனக்கு என்னென்ன இருக்குன்ற மாதிரி காட்டுறேன். இருங்க, Pixellapல பாருங்கள், ப்ராஜெக்ட்னு இருக்குது. அதில் போனீங்கன்னா நம்ம நேற்று போட்ட ப்ராஜெக்ட் ஒன்று இருக்குது. இங்கேஸ்னால் நம்ம இப்போ சேவ் பண்ண ப்ராஜெக்ட்னு ஒன்று இருக்குது. சரிங்களா? இப்போ வந்து என்னோடய ஃபைலு, அதாவது நான் இன்றைக்கி ஒரு ஃபைலு கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி நான் டெய்லி கொடுப்பேன். இன்றைக்கி ஒரு ஃபைல் கொடுத்துருக்கேன். அதாவது இந்த வாழ்க்கை அப்படின்றது திருமண வாழ்த்து மடல். அதை நான் ஓகே கொடுத்து எக்ஸ்ட்ராக்டர் பண்ணுறேன். எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சு. இந்த ஃபோல்டரை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். கட் கொடுங்க, இல்லைன்னா காப்பி கொடுங்க. நான் சும்மா காப்பியே கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். காப்பி கொடுத்துட்டு சாரி இன்டர்னல் ஸ்டோரேஜில் இதில் Pixellapல இதில் போய் பேஸ்ட் பண்ணணும். பார்த்திங்களா? பேஸ்ட் பண்ணுறேன். பிறந்தநாள் வாழ்த்து மடல் வந்துருச்சு. நல்லா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். திருமண வாழ்த்து மடல் இன்றைக்கி அப்லோடு பண்ணது. இப்போ போய் நான் Pixellapை ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன். ஓப்பன் பண்ணி வச்சிங்கன்னா இங்கே மை ப்ராஜெக்ட்னு இருக்கும் பாருங்களேன். கிளிக் பண்ணி பாருங்கள், திருமண வாழ்த்து மடல்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணால் போதும், உங்களுக்கு நான் டிசைன் பண்ணது எல்லாமே இங்கே வந்துடும் நண்பா. இதை நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா எல்லாமே லாக் பண்ணியிருக்கேன் நண்பா. எல்லாத்தையும் லாக் பண்ணி வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா இதெல்லாம் அசைக்கலாம் கரெக்டாக. இதெல்லாம் சிம்பிள் தான் நண்பா. சிம்பிளாகவே நான் எல்லாத்தையும் பண்ணியிருக்கேன். எல்லாம் இந்த லைட்டிங் இமேஜ் தான். பேக்ரவுண்ட் கூட நான் அவ்வளோ ஒன்றும் ஒர்த்தாலாம் நான் கொடுக்கல. நான் கண்டிப்பாக இது வந்து சொல்கிறதுக்காக தான் நம்ம வந்து சிம்பிளாக ஒரு வீடியோ போட்டுருவோம் அப்படின்றதுக்காக தான் இதை வச்சுருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள். இந்த இமேஜெலாம் எல்லாமே லாக்கில் இருக்கும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாக்கு எடுத்து விட்டால் தெரியும். எல்லாமே லாக்கில் தான் இருக்கும். நான் எல்லாமே சேஃபஸ் போடுறோம்ல, அதில் தான் டிசைன் பண்ணது. சும்மா சாதாரண விஷயந்தான். இதெல்லாம் எல்லாமே சாதாரண விஷயந்தான். அதில் தான் நான் இப்போ டிசைன் பண்ணியிருக்கேன். பார்த்திங்கன்னா பழைய நிலைமைக்கு வந்துருச்சு. இங்கே வந்து இந்த இடத்துல வந்து பொண்ணு மாப்பிள்ளை ஃபோட்டோ வச்சுக்கலாம், நான் டேட்டு. நீங்கள் உங்களுக்கு அஜித் ஃபோட்டோ வேணுனாலும் நீங்கள் இதில் எடுத்து வச்சுக்கலாம். இது உங்களுக்கு தனியாக அந்த அஜித் சார் ஃபோட்டோ மட்டும் எனக்கு வேண்டும் அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த அஜித்ன்றதை கிளிக் பண்ணி நான் வந்து அதிஸ் நடுவில் வச்சுட்டு எல்லாத்தையும் நான் கண்ணை கொடுத்துக்கிறேன் நண்பா. இல்லைன்னா நீங்கள் டெலீட் கூட பண்ணிக்கோங்க. நான் வந்து மறைச்சிக்கிறேன். இது மட்டும் ஆனில் இருக்கட்டும். பார்த்தீங்கன்னா இப்போ அஜித் சார் மட்டும்தான் இருக்காங்க. இது தெம்லைன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிஎன்ஜியாக சேவ் ஆயிரும். நான் சேவ்
இமேஜ்னு கொடுத்து இங்கே பிஎன்ஜி கஸ்டம் சைஸ் வந்து இந்த ஹைட் வந்து 10க்கு 8 கட்டோட வடிவம்ல அந்த மாதிரி நம்ம இப்படி சேவ் பண்ணிக்கலாம் நண்பா. இதில் ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியும் சேவ் பண்ணிக்கலாம். இப்போ சேவ் ஆயிடுச்சு. நான் வந்து மறுபடியும் நம்ம ப்ராஜெக்ட் நான் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன் உங்கள்கிட்ட சொல்கிறதுக்காக. மறுபடியும் இதை நான் ப்ராஜெக்டை நான் சேவ் பண்ணிக்கிறேன். அல்ட்ரா கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் ஆயிடுச்சு இமேஜு. நம்ம கேலரியில் போய் நம்மளோட இமேஜை பார்ப்போம். நல்லா ஒர்த்தாக இருக்குங்களா? அதில் உடையிற மாதிரி இருந்திருக்கும். இதில் நல்ல ஒர்த்தான இமேஜ் தான் நண்பா. எல்லாமே நல்ல ஒர்த்தானதான். நான் கண்டிப்பாக இந்த மாதிரி அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் நண்பா. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது பிஎன்ஜி. உங்களுக்கு பிஎன்ஜி தெரியும், நல்ல குவாலிட்டியில் தான் இருக்குது எல்லா இமேஜுமே. இதை நீங்கள் எடுத்து டவுன்லோடு பண்ணி யூஸ் படுத்துங்க. நன்றி. வாட்ச் டைம். வீடியோ ஃபுல்லாக பார்க்காம வந்து தயவுசெய்து டவுட் கேட்காதீங்க நண்பா. ஏன்னா நிறைய பேருக்கு நான் இப்படி சொல்லியிருக்கேன் நண்பா. இது வந்து 10க்கு 8 பேனர் டிசைனிங் நண்பா. 10க்கு 8 நீங்கள் சைஸு போடுறதுனாலும் 10க்கு 8 தான் இருக்கும். நன்றி. வாட்ச் டைம் நண்பா.